Hi friends, welcome to Annams recipes. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காசி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கீங்க காமிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் ஒன்றும் பெருசாக இந்த தடவை வாங்கலை நிறையா, ஏன்னா போன தடவை போன போதே நிறைய வாங்கியாச்சு. அப்புறம் சும்மா வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறது, அதனால் முக்கியமான தேவையான திங்ஸ் மாத்திரம் கொஞ்சம் வாங்கினேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் சரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன நான் காசியில் வாங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். காசியில் வந்து இந்த கடாய் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து கல்கத்தா கடாயின்னு சொல்லுவாங்க. கல்கத்தாவும் போனோம், ஆனால் அங்கே எங்கே விற்குது அப்படின்லாம் தெரியல. காசியில் எங்கள் நகரத்தார் அந்த விடுதியிலே விற்கிறாங்க. அங்கே வந்து எல்லா திங்ஸுமே இருக்கும். நீங்கள் அங்கே போய் தங்குனீங்கன்னா அங்கேயே கூட வாங்கிக்கலாம். இதை நான் அங்கே தான் வாங்கினேன். என்கிட்ட சின்ன கடாய் தான் இருந்தது, பெருசு இல்லை, அதனால் இது தான் வாங்கினேன். இது வந்து 250, கம்மி ரேட்டு தான், நல்ல பெரிய சைஸு பாருங்கள். பின்னாடிலாம் கூட நல்லா இருக்குது. இதில் வந்து 3 சைஸ் இருந்தது, நான் வந்து பெரிய சைஸ் வாங்கிக்கிட்டேன். அங்கே வந்து அப்புறம் இந்த ருத்ராட்ச மாலையும் அங்கே தான் வாங்கினேன். இந்த பொடியாக இருந்தது, அழகாக இருந்தது. கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, அதனால எனக்கு ரேட்டெல்லாம் மறந்து போயிடுச்சு. இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போன போது பெரிய சைஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவை இந்த குட்டி மாலை இதில் வந்து 108 இருக்குது. அதனால சரி இருக்கட்டும், நம்ம ஏதாவது சாமி கும்பிட்றச்ச யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். ருத்ராட்சம்லாம் வந்து ரிஷிகேஷில் விளையிறது, அதனால காசியில் நிறைய வச்சு விற்கிறாங்க. காசியில் தான் வந்து ருத்ராட்சம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும். அதுவும் வந்து நல்ல கடைகளாக பார்த்து வாங்கிக்கங்க. எங்கள் நகரத்தார் சத்திரத்தில் கூட கிடைக்கிது, அங்கே வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாகவே வாங்கிக்கலாம். அது மாத்திரம், ஏன்னா இது ஒரிஜினலாக என்னன்னு நமக்கு தெரியாது, அது வந்து பார்த்து தான் வாங்கணும். அதனால தெரிஞ்ச கடைகளில் பார்த்து வாங்கிக்கோங்க. ருத்ராட்சத்தில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இதுதான் வந்து குட்டி சைஸு. இதோட விலை வந்து 108 மணி 120 ரூபா. அப்புறம் வந்து எங்களோட இதுலேயே வந்து இது காசி பட்டு. எங்கள் ஊரெல்லாம் கல்யாணத்தில் மாமாக்கள் வந்து இதை கட்டிக்குவாங்க இடுப்பில். ஏன்னா கல்யாணத்தில் மாமா தெரியணுங்கிறதுக்காக, தனியாக தெரியணும் இல்லையா எல்லாரோடையும் இருக்கிறச்ச, அதுக்காக இதை கட்டிக்குவாங்க. இது காசியில் தான் இது கிடைக்கும். இதை வந்து நாங்கள்லாம் மாமா பட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து அங்கே காசியில் தான் கிடைக்கும். இது நாங்கள் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து 150 ரூபா. அப்படி இடுப்பில் கட்டுற மாதிரி டவல் மாதிரி இருக்கும். அப்புறம் இது வந்து நான் காமிச்சேன் இல்லையா, ஏலக்காய் நான் வழியில் வாங்கினேன்னு. இது கருப்பு ஏலக்காய், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, கரம் மசாலா அதுலலாம் யூஸ் பண்ணலாம். இது இங்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அங்கேயும் கடையிலலாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருந்தது. நான் ரோட்டில் அந்த வண்டியில் காமிச்சேன் இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். இது வந்து 100 கிராம் 100 ரூபா. நான் இது வந்து வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த வளையலெல்லாம் வாங்கினேன் பாருங்கள். வளையலெல்லாம் இதெல்லாம் ஒரு டசனே வந்து 40 ரூபா தான். நாங்களும் எங்கள் நாத்தனாருடைய அண்ணன் ஒய்ஃப் சொன்னேன்ல, அவங்களும் வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரே கலரை நிறைய வாங்காமல் இந்த மாதிரி ஷேர் பண்ணி 4 கலர் வாங்கிட்டோம். இது பாருங்கள் நல்லா இருக்குது. மெட்டல் தான், கிளாஸ் இல்லை. அங்கே நிறைய வளையல்கள் கடை தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்ணாடி வளையல்லாம் நமக்கு உடஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். சாரீஸ்க்கு மேட்சாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வளையல் பார்த்திங்கன்னா இது உட்டு, மரத்தில் பெயிண்ட் பண்ணியிருந்தது. மரமாக அது என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது. இது வந்து 50 ருபீஸ். இதெல்லாமும் அந்த வளையல் கடை தான், கோவிலுக்கு போகிற வழியில் இருக்குது. நிறைய பேர் கேட்டிங்க எங்கே கிடைக்கும், கடை பேர் என்னென்னு. அங்கே கடைகளுக்கெல்லாம் ரொம்ப பேரெல்லாம் கிடையாது, சும்மா நம்ம பார்த்து அந்த கடைகளில் கேட்டு வாங்கினோம். நாங்கள் ரொம்ப எங்களுக்கு பார்கெயின் பண்ணவும் தெரியல, அவங்க சொன்ன விலைக்கு தான் வாங்கினோம். இது 4 வந்து 50 ரூபா. அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து இது சும்மா நான் அலகாபாத்தில் வாங்கினேன். அங்கே நம்ம அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு வர்ற இடத்துல ஒரு பையன் வித்துட்டு இருந்தான். அங்கே எல்லாம் வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி தான் சாமி கும்பிட்றச்சு இந்த மாதிரி தட்டி கும்பிடுறாங்க.
சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 50 ரூபா. இது என்ன மெட்டல்னு தெரியல, பிராஸா என்னென்னு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து இது அன்னபூரணி. இது நான் நிறையா போன தடவையே வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய கிஃப்ட்டும் எனக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதனால சரி இந்த தடவை போனதுக்கு ஒன்றும் வாங்காமல் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அன்னபூரணி மாத்திரம் இந்த தட்டில் வச்சு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த யானையும் வாங்கினேன். பாருங்க, குட்டி யானை சாமிக்கிட்ட வைக்கலான்னு. இது வந்து 1 100 ரூபா, 2 வந்து 200 ரூபா. இங்கெல்லாம் வந்து நிறைய விலை சொன்னாங்க. அங்கேயுமே கொஞ்சம் கூட சொன்னாங்க. நான் 200 ருபீஸ்க்கு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். அழகாக இருந்தது. அப்புறம் இந்த புத்தர் வந்து சார்நாத்தில் வெளியில் வாங்கினோம். சரி கொலுவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் சைஸாக இருந்தது. இதோட விலை வந்து 40 ரூபா தான். ஒன்றும் அந்த சொன்னவங்களே 40 தான் சொன்னாங்க. நாங்கள் ஒன்றும் குறைச்சிலாம் கேட்கல, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே வெளியிலே தான் இந்த பர்ஸெல்லாம் கூட விற்றாங்க. இந்த மாதிரி பர்ஸு நல்லா கலராக, இந்த கலரு, மெரூன் கலரு, அழகாக பட்டு துணி மாதிரி சூப்பராக இருக்குது. இது வந்து 50 ருபீஸு. இதில் ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது வந்து மயில் தோகை இருக்கு இல்லையா, அதிலே விசிறி. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. இப்படி இந்த விசிறி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இங்கெல்லாம் பார்த்து டி நகர்லாம் ரொம்ப விலை சொல்லுவாங்க, பார்த்து கேட்டுட்டு வாங்க மாட்டேன். அங்கே வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. தெரியல கூடவோ குறைச்சோ தெரியல. சரி வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். அழகாக இருக்குது பாருங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, வாங்கிட்டேன். நீங்கள் யாரும் இதை எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு. அப்புறம் இந்த திருஷ்டிக்கு மாட்டுவாங்க இல்லையா சன்னு, அது ஒன்று வாங்கினேன். இது என்ன மெட்டல்னு தெரியல, சரி கருக்காமல் இருக்குமோ என்னவோ தெரியல, ஒன்று வாங்கினேன். இது வந்து 100 ருபீஸ். இது நல்லா திக்காக இருக்குது. அப்புறம் இந்த மாலை, குட்டி மாலை, சாய்பாபாவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அவங்க எங்கள் நாத்தனார் ஹஸ்பண்டோட அண்ணன் வாங்கினாங்க. அவங்க வந்து இதை கிஃப்டாக கொடுத்தாங்க, இந்த ஒரு மாலை. அப்புறம் இதெல்லாம் வந்து கிண்ணம், குட்டி கிண்ணம், 7 கிண்ணம். ஒரு கிண்ணமும் வந்து 30 ருபீஸு. அப்புறம் இந்த தட்டு தான் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது, அதுதான் விலை கூட, 300 ருபீஸ் சொன்னாங்க. சரி தெரியாமல் வாங்கிட்டேன். வாங்கியிருக்க கூட வேண்டாம். சரி அப்புறம் தான் வாங்கின பிறகு தான் யோசித்தேன். இந்த கிண்ணம்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. ஏதாவது 7 திங்ஸு சாமி கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்புறம் காசியில் வந்து உள்பாவடை ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய கடைகள் காசியில் இருந்தது, நல்லா இருக்குது உள்பாவடை. பாருங்கள், இதெல்லாம் வந்து 120 ரூபா தான். நாங்கள் வந்து 10 நாள் போனதுனால இன்ஸ்கர்ட்லாம் கூட எங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்தது. அதனால என்ன பண்ணோன்னா, முதல் நாள் வந்து ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி துவைச்சி பார்த்தோம், நல்லா இருந்தது. அப்புறம்தான் வந்து மறுநாள் வாங்கினோம். இதில் வந்து இது 120 ரூபா இந்த பாவாடை. இதிலே கம்மி ரேட்டுக்கெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் பார்த்து துணி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, அந்த கடை வீதிக்கிட்டே நிறைய சந்துகள் மாதிரி இருக்குது. அதில் நிறைய கடைகள் இருக்குது. நம்ம பாரிஸ் கார்னரில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயே நிறைய பக்கத்தில் நிறைய உள்பாவடை கடைகள் இருக்குது. அதில் வந்து கம்மி விலைக்கும் இருக்குது. இது வந்து 120. இதுதான் வந்து அங்கே ரேட் அதிகமானதே. ஏன்னா நம்ம ஊர்லலாம் உள்பாவடை ரொம்ப அதிகம். நல்ல பெருசாகவுமே இருந்துச்சு. நல்ல கட்டி பார்த்தோம், ரொம்ப சின்ன சைஸ் எல்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. கலர்ஸும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், இது வந்து ஒரு பிங்க் கலரு, இது க்ரீனு, இது வந்து மெரூன். ஒரு நேவி ப்ளூ வாங்கினேன், அதை அங்கேயே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுவும் நல்லா இருந்தது. சாயம்லாம் ரொம்ப போகலை. அதனால சரி சாரீஸ்க்கு மேட்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்பாவடையும் வாங்கினோம். இவ்வளோ தான் நான் இந்த தடவை போன போது வாங்கினேன். போன தடவை எனக்கு இன்ஸ்கர்ட்லாம் அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாது. இந்த தடவை தான் எல்லாரும் சொன்னாங்க இங்கே இன்ஸ்கர்ட்லாம் நல்லா இருக்கும்னு. அப்புறம் சரின்ட்டு அதையும் வாங்கினேன். ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து நான் காசியில் வாங்கினது. இது வந்து பர்சனலாக நான் எனக்காக வாங்கினது. நிறைய பேர் கேட்பீங்க எங்கே வாங்கினீங்க, எந்த கடை, எங்களுக்கும் வாங்கி கொடுங்க, உங்கள் ஷாப்பில் கிடைக்குதான்னு. இதெல்லாம் நான் போன போது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் வாங்கிட்டு வந்தது.
இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பொருளில் எந்தெந்த பொருள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.